வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிரயே சர்வவித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யாமாஸ்யஜத்ராः ஸ்ரீரङ्गस्युवास्मस्तन्तुभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिश्चनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபநிஷத்தினுடைய 146வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று 145ல் பிரம்மா இறுதியான ஒரு கேள்வி. சிஷ்யோ குரு பரிபிரச்சதி, சிஷ்யன் குருவை கேட்கிறான். பகவான் சாலம்ப நிராலம்ப யோகோ கதமிதி, சகுனம் நிர்குணம் அப்படின்னு யோகம் சொல்கிறீங்களே, அதை எப்படி சாலம்ப வஸ்து சமஸ்த கர்மாதி தூரதையா சரணாதி மூர்த்தி விசிஷ்டம். சாலம்பில் சகுனத்தில் தன்னுடைய கர்மாக்களை விட்டு இறைவனை திருவடியை சரணாகதி அடைகிறவன் அவனை சாலம்பம் சகுன உபாசகன்னு சொல்லுவாங்க. நிராலம்பம் அப்படின்னு கேட்டால் சமஸ்த நாம ரூப கர்மம், வழிபடக்கூடிய நாமங்கள், சொல்லக்கூடிய நாமங்கள், வழிபடக்கூடிய ஒரு உருவங்கள், அதோட கர்மா இதெல்லாம் விட்டு சில பல ஆசைகளை விட்டு அந்தக்கரண விருத்தி சூக்ஷ்ம உடம்புல மனங்கிறத நாசம் செய்து சாட்சியை கவனிக்கிறது, சித்து சத்தை கவனிக்கிறது. யார் சாட்சி? இறைவன் தான் சாட்சி, சத்து தான் சாட்சி. நமக்குள்ளே சத்தும் இருக்குது, நாம தான் சித்து. சித்து மனமாக இருந்ததுன்னா அது அவித்யாவில் பல தவறுகளை செய்து சுகதுக்கத்துக்கு ஆளாகுது. மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மனமும் அவித்யாவும். ரெண்டும் ஒன்று தான். அது ராகதேசத்துக்கு ஆளாகி அஸ்மிதான்னு எல்லாம் பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு அதோட ஐக்கியமாகி விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி அதோட அகங்காரத்தோட அது செயல்படுறதுனால இறைவனை சாராமல் ஜகத்தை சார்ந்து இருக்கிறதுனால அதை மனோநாசம் செய்ய, வாசனாசயம் செய்ய ஞானாக்னியை பயன்படுத்துறது. அங்கே சமஸ்த நாம ரூபம் கர்மம், அதோட சர்வ காமம் ஆசைகள், அந்தக்கரண விருத்தி மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வாசனா, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க சாட்சியை தது ஆலம்பனா, அதுவே ஆலம்பனாக வைத்து சூன்யத்தையா பாவனம் நிராலம்பம், அந்த மற்ற விஷயங்களை சூன்யம் பண்ணிவிட்டு சத்தை மட்டுமே தியானிக்கிறது, சாட்சியை மட்டுமே தியானிக்கிறது, அந்த நிலையை நிராலம்பம்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்ல அத்தச்ச நிராலம்ப யோக அதிகாரி கீதிருஷ பவதி. அடுத்த கேள்வி, நிராலம்ப அதிகாரிக்கு யார் தகுதி வாய்ந்தவர்கள், யார் யோகிதை உள்ளவங்க? நிர்குணத்துக்கு யார் போகிறா, சகுனத்துக்கு யார் போகிறா அப்படின்னு கேட்க, அமானித்துவம் லட்சணம், இந்த மானம் அவமானம்லாம் சொல்கிறாங்களே, நான் பெரிய அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்கிறாங்களே, எல்லாருமே தன்னை ராஜ பரம்பரையாக தான் நினச்சிட்டு இருக்கான். ஒரு ஜாதியை தனது ஜாதியை சொல்லும்போதே ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அப்படி தான் அதை வளர்த்து வராங்க எல்லாருமே. அந்த மாதிரி அமானித்துவத்தை எல்லாம் விடுறது,
பொய்யை இமேஜை வந்து தன்னுடைய சொரூபமாக நினச்சிக்கிட்டு அது போயிடுங்கிற அறிவு இல்லாமல் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மானித்துவமாக இருப்பான். அதான் நான் பெரிய மானஸ்தன் சொல்கிறான்ல. அதெல்லாம் என்னது இது, என்ன மானஸ்தன், அதெல்லாம் விடுங்குது. அதை விடுறவன் அமானித்துவம். அச்சா அமானித்துவ லக்ஷண உபலட்சித்தோ யக புருஷக, யார் இந்த நான் எனதுங்கிற அகங்காரத்தை விட்டு இந்த எனதுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரைடு கர்வம் அதெல்லாம் விட்டு சயேவ நிராலம்ப யோகாதிகாரி, சகுனா தன்னை என்னால் முடியாது நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சரணாகதி அடைஞ்சிட்டா அவன் சகுனம். இங்கே இவன் வந்து ப்ரைடை விடணும். ப்ரைடை விட்டுட்டு அகங்காரத்தையும் விட்டுட்டு எந்த புருஷன் நிற்கிறானோ அவனே தீரன். சயேவ நிராலம்ப யோகாதிகாரி, அவன்தான் நிர்குணத்துக்கு தகுதி உடையவன். இந்த நிர்குணத்தில் சிலரே இதில் வந்து கச்சித் அஸ்தி, ரொம்ப சிலர் தான் அகங்காரத்தை விடுறவங்க. அகங்காரம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தண்ணி வேணுமோ அவன் தான் குடத்தை எடுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டேயோ குளத்துக்கிட்டேயோ நதிக்கிட்டேயோ ஏரிக்கிட்டேயோ போகணுமே தவிர குளமா அவங்ககிட்ட வரும். தாகம் இருக்கிறவன் தான் நீர்நிலையை நோக்கி போவானா. நீர்நிலையம் பக்கம் அதுக்கு தான் ஒரு பழமொழி ஹிந்தியில் இருக்குது. குவான் பியாசை கே பாஸ் நஹி ஆத்தான்னு சொல்லுவான். குவான் கிணறு தாகம் எடுக்கிறவங்கிட்டக்க வராது, தாகம் எடுத்தவன் தான் குளத்துக்க நோக்கி போகணுன்னு. அந்த மாதிரி அகங்காரம் இருக்கிறதே தெரியாத சூழ்நிலையில் மக்கள் வாழ்கிறதுனால இது இந்த நிர்குணத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அரியவர்கள். கச்சித்து சிலரே வருகிறார்கள். அஸ்தி தஸ்மாத் சர்வேஷாம் அதிகாரினாம் அனாதிகாரினாம். அதனால் சகலருக்கும் அதிகாரம் கொடுக்கறது, தகுதியற்றவனுக்கும் தகுதி கொடுக்கறது பக்தி யோகம். அதனால் எல்லாம் பக்தி யோகம் போ நீ லாயக்கில்லை அங்கே போனா அங்கேயும் வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. பக்தி யோகத்தில் யார் உங்களுக்கு குரு இருக்காங்களா? பக்தி யோகத்துக்கு கிடையாது. அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறான், என்னெல்லாம் தோணுதோ பண்ணுறான். ஒன்றுமே சொல்ல முடியாது, விமர்சனமும் பண்ண முடியாது. இறை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அதை யாரும் விமர்சனம் பண்ணுறதில்ல. அதனால் அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ண, என்ன வேணாலும் பண்ணலாம். எங்கே இருக்கானா அவனுக்கு தெரியாது. இறைவன் தான் அவங்கள வழி நடத்தணும். அவன் என்ன பண்ணாலும் சுவாமி ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சிச்சு பக்தியில். அதனால் பக்தி யோக ஏவ பிரசஸ்தி. அதனால் பக்தி யோகம் புகழ் பெற்றுடுச்சு. எல்லாரும் அதிகமான மக்கள் பக்தினா என்னன்னு தெரியும், யோகம்னா தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது. பக்தி யோக நிருபத்திரவ, பக்தி யோகத்தில் எந்த உபத்திரமும் இல்லை. யாருக்கு? அவனுக்கு இல்லை. மற்றவங்களுக்கு இங்கே உப்பை கொட்டாதுன்னா அங்கே தான் கொட்டுவான், இங்கே கற்பூரத்தை ஏற்றாதுன்னா அங்கே தான் கற்பூரத்தை ஏற்றுவான், இங்கே எண்ணெயை தடவாதுன்னா அங்கே தான் தடவி வைப்பான், பூக்களை பறிக்காதுன்னா பறிப்பான். அவனுக்கு உபத்திரவம் இல்லை. இப்போ வண்டியில் ரோட்டில் போகிறவன் இப்போ இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அந்த ஃபுட்டுலாம் விநியோகம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ரொம்ப மகா மோசமாக குறுக்க நெருக்க போகிறாங்க வண்டி. அது என்னென்னா மீட்டிங் போட்டு நீ யார் பாஸாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அவார்டு ரிவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு அவன் உயிரை எடுத்துருவானுங்க போல இருக்கு. அவனுக்கு அவன் ஒரு ஐடியாவில் போகிறான், ஆனால் மற்றவங்களை அச்சுறுத்தலாக இருக்குது. அது கூடிய வரைவில் வரும் பாருங்கள், வெளிச்சத்துக்கு வரும் பாருங்க. முன்னெல்லாம் ஆட்டோக்காரங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, இப்போ ஆட்டோக்காரங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க. இதுங்க என்னென்னா ஒரே ஆட்டம், எல்லாம் மீட்டிங் போட்டு இப்படி போ அப்படி போ, குறுக்க போ, பூந்து போ, அடியில் பூந்து போ, காருக்கு அடியில் பூந்து போ, பைக் அடியில் விடு, அடியிலே அந்த ஃபுட்டை தள்ளி விடு, அவன் அப்படியே எட்டி எடுத்துக்குவான். அப்படிலாம் ட்ரைனிங், சரியான ட்ரைனிங். அதுக்கு ஸ்டார்லாம் போட்டு நோட்டீஸ் போர்டில் மொரக்கட்டையை போட்டு பிடிச்சி பாவம் 50-100க்கு உயிரை எடுத்துருவானுங்க போல இருக்குது. குடும்பம் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன ஆகுறது?
என்ன பாருங்கள், ரோட்டில் அச்சுறுத்தலாக இருக்குது. குறுக்க போகிறவனா அவன் தான் போகிறான், இப்படி ரைட்டில் போகிறான், நமக்கு முன்னாடி ரைட்டில் போகிறான். அவனுக்கு தெரியுது இந்த கேப்பில் நம்ம இடிக்காமல் போயிடுவோன்னு அவன் போயிடுறான். நமக்கு இடிச்சிருவோமா இடிக்க மாட்டோமா? எல்லாருமே விழிப்பு நிலையில் வண்டி ஓட்டுவாங்களா? அவன் 1008 பிரச்சனையில் வண்டி ஓட்டுறான். அதனால் எல்லாருக்கும் பக்தி யோகம் பிரசஸ்தி புகழ் பெற்றது. பக்தி யோக நிருபத்திரவம், அதில் எந்த உபத்திரவமும் இல்லை. பக்தி யோகான்னு முக்தி, பக்தினால் முக்தியும் உண்டு. இங்கே தான் எப்படி பக்தினால் முக்தினா, நீ உண்மையான பக்தனாக இருந்தால் உங்கள் இஷ்ட தெய்வமே குருவாகுதுன்னு நம்ம பல முறை பேசியிருக்கோன்னு அதுக்கான மந்திரம் இந்த உபநிஷத்து தான். இந்த உபநிஷத்தில் மந்திரம் இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் நாம சிரவணம் பண்ணும்போது ஒரு அனுமானத்தில் கண்டுபிடிச்சி பக்தியினால் முக்தின்னு பல இடத்துல எழுதியிருக்கு. எப்படின்னா அந்த தெய்வமே என்னவா குருவாகி வந்து அவனுடைய தடைகளை எல்லாம் நீக்கி அவனை சரியான ட்ராக்கில் அழைச்சிட்டு போகுது. அது உண்மையான பக்தி வேணும். இந்த வியாபார பக்தி இல்லை, இது கொடுத்தா அது, அது கொடுத்தா இது, அது கொடுத்தா அது, அது கொடுத்தா இது, அப்புறம் காரியம் முடிஞ்சுட்டு அப்புறமா நான் வந்து பார்க்குறேன் உன்னை டைமே இல்லை அப்படிங்கிறது. சொல்கிறாங்களா இல்லை? சொல்கிறாங்க. நடக்கலைன்னா நம்ம உயிரே ஹிருதயத்தையே பொழந்துடுறான், ரொம்ப வருத்தப்படுறான், நமக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்குது. காரியம் முடிஞ்சிச்சுன்னா ஆலயம் காணும், வேற ஒரு இடத்துல நான் பிஸியாக இருக்கேங்கிறான். சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுலேருந்து வெளியில் வரல, அவன் வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்கான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு, போட்டோம். நம்ம இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும், நம்ம தலையேற்றணும் ஒன்று இருக்குல்ல. முருகப்பெருமானுக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அவன் என்ன சொல்கிறானோ நம்ம ஓப்பன் ஹார்ட்டாக கேட்கணும். அவர் பிரச்சனை தீர்ற வரைக்கும் அதை நம்ம சுமக்கணும். காரியம் முடிஞ்சுன்னா பாய் சொல்ல மறந்துட்டேன் அப்படிமா, அப்படியே மறந்து தொலைக்கக்கூடாதா, அதை ரெனியூவல் வேறு பண்ணுவார். அவ்வளோதான். அதான் அவன்லாம் பக்தி யோகத்துக்கு போகணுன்னு சொல்லுதா. பக்தி யோகேன முக்தி, பக்தி பக்தி மதாம் அனாயாசானே ச ஆச்சரா ஏவ தத்துவஞானம் பவதி. பக்தி யோகத்தை உண்மையாக இருந்தால் இருக்கானா, இருந்தால் நிச்சயமாக முக்தி உண்டு. சுவாமி நித்திய அவர் வரதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகளை நம்மளை வச்சு நடத்தி காமிச்சார். அதுலேயே பல பேருக்கு இவருக்குள்ளே முருகன் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தானே பிரத்யட்சமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி ஃபோட்டோவாக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போனார். இப்போ குருவாக வந்து அவரே குருவாக வந்து வழி நடத்துகிறாரு, நல்லா தெரியும் பிரத்யட்சம். இல்லைனா 101 உபநிஷத்து தமிழ் பண்ண முடியுமா? எந்த குருவும் இல்லாமல், அதாவது மானுடமாக இருக்கக்கூடிய குரு இல்லாமல் இறைநிலையில் குருவாக இருந்து வழி நடத்துகிறாரா இல்லையா? அதுதான் பிரத்யட்சம். வேறு என்ன பிரமாணம்? அடியன் தான் பிரமாணம். அடியன் லைஃபே ஒரு பிரமாணம் தான். யாரால் சொல்ல முடியுமா? ஜி போய் இதை கற்றுக்கிட்டு வந்தார், ஒரு 2 வருஷம் அங்கே போய் 2 வருஷமாக 12 வருஷம் அங்கே போய் கற்றுன்னு வந்தார் ரிஷிகேஷ்க்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் கூட தானே இருக்கிறேன், நீங்கள் வாங்கி கொடுத்த மெட்டீரியல் தான் எல்லாமே. நான் வச்சுருக்கிற எல்லா மெட்டீரியலும் உபநிஷத் சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியலும் நீங்கள் வாங்கி கொடுத்தது, அடியார்கள் வாங்கி கொடுத்தது. அது நடக்குது. இது எழுதப்பட்டிருக்கிறது சத்தியங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். இது எழுதப்பட்டிருக்கிறது சத்தியம் சத்தியம் சத்தியம். யார் நீங்கள் பக்தி உண்மையாக இருந்தால் சுவாமியை வழி நடத்துகிறாங்கங்கிறது சத்தியம். அதுக்காக சொல்கிறேன். பக்தி யோகேன முக்தி பக்தி மதாம் அனாயாசேன. முயற்சி, பெரிய முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. தத்துவஞானம் பவதி, மெய்ஞானம் பிரம்மஞானம் ஏற்படுகிறது. தத் கதம் இது, அது எப்படி நடக்கும் கேட்குறாரு பிரம்மா. தத் கதம் இது, எப்படி அது ஏன்னு கேட்டால், அவர் பக்த வாத்சல்யம், இறைவன் தன்னுடைய குழந்தைகளாக பக்தனை பார்க்கிறார். சுமேவ சர்வேபியாம் மோட்ச விக்னம். மோட்சத்துக்கு எத்தனை தடைகள் வரும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பிரம்மம், பிரம்மஞானம், தன்னை பற்றிய ஞானம் அவருக்கு இருக்குது, நமக்கு தான் இல்லை. அதனால் மோட்ச விக்னோபியாம், எத்தனை மோட்சத்துக்கு தடைகள் வருமோ அத்தனை தடைகளையும் பக்தி நிஷ்டான், பக்தியில் நிஷ்டையில் இருக்கிறவன், பக்தி நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு சர்வான பரிபாலயதி, எல்லா விதத்திலையும் அவனை நிர்வகித்து சர்வ அபிஷ்டான், அவனுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்து பிரயாச்சதி மோட்சம் தாபயதி, மோட்சத்தையும் கொடுத்து
அவனை வாழ வைக்கிறார். போதுமா? உண்மையான பக்தி இருந்தால், பக்தியாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, பக்தி இருந்தாலும் முக்தி கிடையாது. பக்தி இருந்தாலும் உபதேசம் பண்ணி தடைகளை எல்லாம் அவரே குருவாக இருந்து வழி நடத்தி பரிபாலனை செய்து அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறார். இது ஒரு சத்தியமான வாக்கு. 100% அடியன் இதை அனுபவித்து கடந்து வந்திருக்கேன். பக்தி இருந்தால் தான் ஞானம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பக்தி நாசிகர்களுக்கு ஞானம் வரவே வராது. அவன் பொருளை பார்த்துக்கிட்டு இருப்பான், பொருளே வாழ்நாள் ஃபுல்லாக பொருள் மாய, அது அவனை அழைச்சிட்டு போவான். அவனை சுகமாக அழைச்சிட்டு போகும், சுகமாக தூங்க வைக்கும், சுகமாக சுத்த விடும், சுகமாக வேலை வாங்க, வேலைக்காரனாகவே வச்சுருக்கோம். நாசிகன்னு சொல்கிறேன். ஆசிகன் உண்மையாக இருந்தால் இந்த சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்புறம் சதுர்முகாதினா அவரே சொல்கிறாரு, பிரம்மாவே சொல்கிறாரு, விஷ்ணுவே சொல்கிறார் பிரம்மாட்ட, பிரம்மா போன்ற முதலியவர்கள், பிரம்மா போன்ற தேவர்கள் கூட சர்வேஷாம் அப்படி வினா பக்தியா, பக்தி இல்லாததுனால கல்பகோடி வருஷமாக இருக்காங்க. நான் மோட்ச வித்யன்னா மோட்சன வித்தியதே, மோட்சம் அவர்களுக்கு கிடையாது. இப்போ எப்படி அந்த பதவிக்கு புண்ணியம் செஞ்சால் போயிடலாம், தபஸ் பண்ணால் புண்ணியம் பண்ணால் இது நான் அடையணுன்னா அதை அடைய போகிறீங்க. நாம் அடையிறதே இல்லை, நாம் ஸ்வரூபத்தை சொல்கிறோம். பிரம்மத்துக்கு மேலே என்ன இருக்கு? ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு பிரம்மத்தை கொடுக்குறாரு, அதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்ன இருக்கு? அதுக்கு நீங்கள் இணையாக என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர்கிட்டே சொல்கிறார், பிரம்மாக்கிட்டே சொல்கிறாரு, சதுர்முகன் போன்ற தேவர்கள் சர்வேஷாம் அப்படி பினா பக்தியா, பக்தி இல்லாததுனால கல்பகோடி வருஷங்கள் ஆனாலும் மோட்சன வித்தியதே. கல்பகோடினா ஒரு கல்பங்கிறது 100 கோடி இன்ட்டு 100 கோடி, 100 இன்ட்டு 100 எத்தனை கோடி வருஷம்? 10,000 கோடி வருஷம். 100 இன்ட்டு 100 10,000 தானே? 10,000 கோடி வருஷம் அவனுக்கு முக்தி நிச்சயமாக கிடையாது. அதுக்கப்புறம் அவன் முயற்சி பண்ணி பக்தனாக மாறட்டும். கல்பகோடினா வித்தியத்தே காரணேன வினா காரியம் நான் உதேதி. காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணேன வினா காரியம் நான் உதேதி. பக்தி வினா பிரம்மஞானம் கதாபின. பக்தி இல்லை அதுக்கு தான் அகங்காரத்தை விடு, குரு சேவா பண்ணு, புரோபகார்த்தம் பண்ணு, திருப்பணியிலலாம் ஈடுபடு, உழவார பணியில் ஈடுபடுன்னு சொல்கிறது என்னன்னா, அகங்காரம் சுத்தமாக போயிடும், பணிவு நிற்கும். எங்கே பணிவாக இருக்கிறது தப்பாங்க? நான் கேட்குறேன், ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் பணிவாக இருக்கிறது, ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு பணிவாக இருக்கிறது தப்பா? ஒரு எஜமானன்கிட்ட ஒரு வேலைக்காரன் பணிவாக இருக்கிறது தப்பா? ஏங்க தப்பு? நீங்கள் சுயமரியாதை பகுத்தறிவு பேசக்கூடிய கூட்டங்கள்லாம் மற்றவர்களே அடிமையாக தான் வச்சுருக்கு தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல பேர் பேனரே இல்லாமல் இருக்கான். சுயமரியாதை பேசுகிற எல்லாருமே அங்கே அடிமையாக கை கட்டி தான் நிற்கிறான். அவன் சுயமரியாதை பேசணும். அதனால் இங்கே என்னதுன்னு கேட்டால், காரணமினா காரியம் இல்லை, பக்தி இல்லைன்னா மோட்சம் இல்லை. போ, எவனாக இருந்தாலும் பக்திக்கு தான் வேணும். இப்போ நாம் என்ன பேசுகிறோம்னா, பக்தி உனக்கு இருக்கு, பக்தி பூரணமாக இருக்கா அரைக்குறையாக இருக்கா? பக்தி உண்மையாக இருந்தால் பூரணமாக இருக்கும். உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த லெவலுக்கு ஒன்று அழைச்சிட்டு போகிறாரா இல்லையா? இப்போ நீ பக்தர்களாக இருந்ததானே நீங்கள்லாம் இப்போ யோகியாக மாற போகிறீங்க, ஞானிகளாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. தியானத்தில் உட்காந்தா யோகி, பிரம்மோபதேசம் சிரவணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜீவன் முக்தன், பூர்த்தியானா ஞானி, பிரம்மஞானம் பூர்ணமானா ஞானி. இதில் என்ன கருத்து இருக்குது? அதே கேட்டகரி வச்சுருக்கு, பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான். இப்போ நீங்கள் பிரம்மவித்து கிராஸ் பண்ணவங்களே நம்மள்கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்களே, பிரம்மவித்து நிலையை கடந்தவர்கள். 2000 ஆடியோவை நேரடியாக லைவாக கேட்டு கடந்தவர்கள் 4-5 பேர் இருக்காங்க, அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே. அதை அறியாதவர்கள் விவேகத்தோட விரைந்து விவேகத்தோட அறிந்து கொள்வீர்களாக. ஏன்னா சர்வஜ நிலை தான் நிஷ்டை கொடுக்கணும்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். சர்வஜ நிலை தான் மனோநாசம் பண்ணும், வாசநாசயம் பண்ணும், பிரம்மநிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகும், பாபநாசம் பண்ணும்.
எல்லாம் சர்வஜனில் தான் இருக்குது. இதை பார்த்தாலும் அவித்யாவை கிழிக்கிறதே, அவித்யாவை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதே சர்வஜன் தான். சர்வஜன் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அது மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட். அதை அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் அடுத்தடுத்த படிக்கட்டில் ஏறிடுவீங்க. இந்த சர்வஜ நிலையை தொடர்றதுக்கு தான் 12 ஆண்டுகள், 24 ஆண்டுகள், 36 ஆண்டுகள். நீ எவ்வளவு விரைந்து விவேகத்தோட சிரவணம் பண்ணி பூர்ணமான ஞானத்தோடு நீ இருந்தீங்கன்னா அடுத்தது நிஷ்டை கை கூடும். நிஷ்டை கை கூடா எல்லாம் கை கூடும். சர்வஜ கை கூடனா எல்லாம் கை. அதுக்கு சிரவணம் பண்ணணும். அப்போ டெடிக்கேஷன் இருக்கணும். பக்தின்னு சொன்னால் அன்பும் மரியாதையும் பணிவும். என்னுடைய டெஃபினேஷன் அன்பும் மரியாதையும் பணிவும். ஏன் பணிவுன்னா அப்போ தான் இணக்கம் இருந்தால் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இணக்கம் இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காதங்குது. அர்ஜுன தலைகளை நிற்கிறானே எத்தனை இடத்துல, வாயை திறக்க மாட்டார் சுவாமி. பக்தியா வினா பிரம்மஞானம் கதாபின தஸ்ய தஸ்ய தஸ்மாத் துவமபி சர்வ உபாயான பரித்தியஜ. மற்ற உபாயங்களெல்லாம் விட்டுருப்பா, முதல்ல பக்தி கொள்ளு. என்ன அது? அன்பும் பணிவும் மரியாதையும். அன்பும் பணிவும் மரியாதையும் இருந்தால் மற்ற உபாயங்களெல்லாம் விட்டுடு, முதல்ல பக்தனாக. பரித்தியஜ பக்தியும் ஆசிரிய, பக்தியை அடைக்கலம் அடைந்து பக்த நிஷ்டோ, பக்தியில் நிஷ்டையாக. ஆட்டோமேட்டிக்காக அவரே குரா வரார். வந்தாரா இல்லையா? நம்ம லைஃப் கம்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்காகவே 100% எழுதப்பட்ட வாக்கியங்கள். வேறு யாரும் நம்மளை சொல்ல மாட்டான், நம்மளை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். குரு தான். இறைவனுக்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் அப்பா அம்மா. அப்பா அம்மா சொல்கிறது கூட ஒரு பாசத்தில் நேசத்தில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. குரு நடுநிலையில் இருந்து தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்ரேட் ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. இருக்கிறத பாராட்டவே மாட்டாங்க. எந்த குரு, நல்ல குருவெல்லாம் பாராட்ட மாட்டாங்க. பையனுக்கு அகங்காரம் வந்துடக்கூடாதுங்கிறத பயப்படுவாங்க. அவனுக்கு தலகணம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் இல்லை இல்லை இன்னும் நீ வரணும், இன்னும் நீ வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, யதார்த்தமாக இருப்போம். எது இருக்கோ அது இருக்கும்போ, இல்லைன்னா இல்லை, ரெண்டுமே பளிச்சுன்னு வந்துடும் பதில். ஸோ பக்த நிஷ்டோபவா 2வது வாட்டி சொல்கிறார். சர்வ உபாயங்களெல்லாம் மற்ற ஐடியாலெல்லாம் விட்டுவிட்டு, குறுக்கு புத்தியெல்லாம் விட்டுவிட்டு, அதனால் குரு சேவாவில் ஈடுபடு. வேறு வழி கிடையாது. 3:30 மணிக்கு எழுந்து வந்தால் தான் உனக்கு முக்தி. பக்த நிஷ்டோபவ. ஞாயிற்றுக்கிழமை கூட ஏமாத்தாத, ஊருக்கு போகாத, அந்த பக்கம் தலை வச்சே படுகாத. பக்தியா சர்வ சித்தக. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போ, 10 நாள் தங்கு, வந்துரு. பக்த நிஷ்டோபவ. பக்தியா சர்வ சித்தேக. பக்தினால் சர்வ சித்தி. எல்லாம் வருது வருஷலா. சித்தயந்தி நடக்கின்றன. பக்தி சாத்தியம் ந கிஞ்சித. பக்தினால் சாத்தியம் பண்ண முடியாது எதுவுமே இல்லைங்கிற. ஏன்? கடவுள் உள்ளே வந்தாச்சே, அப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். வயலூர் முருகன் கோயிலில் எழுதியிருக்காங்க. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளே போயிடுச்சு எங்குள்ள. அதில் விஸ்வநாதேவரை அடிக்கடி சொல்லுவார், அதை கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கணும். அது வயலூர் முருகன் கோயிலில் எழுதியிருக்காங்க. அதான் சர்வசித்தின்னு பேர். அதனால் பக்தினால் அப்போ நம்ம போகிற ட்ராக்கு 10 ஆண்டுகள் கழித்து என்னடா 2:30 மணிக்கு எழுந்துக்கு டெய்லி கோயிலுக்கு போகிறோமே, சரியா தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேர் நினச்சவங்களாம் போதும்ப்பா, பண்ணதெல்லாம் போதும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப ஓவராக போனால் நமக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாமியார் ஆகிட்டான் பையன் சொல்கிறாங்க. என்ன இந்த வயசுலேயே பச்சை வயசுலாம் கட்டுறான். அதனால் சாமியெல்லாம் ரொம்ப ஓவராக கும்பிடாதப்பா, என்ன 2:30 மணிக்கெல்லாம் போகிற, அவ்வளோதான் நீ சன்னியாசி ஆயிடுவ அப்படின்னு உபதேசம் ஜெகத்குரு பண்ணியிருக்கு. பையன் கழட்டி விட்டான். சாமியாது பூதமாது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் 5:30 மணி 6 மணி போகலாம். இப்போ யார் விரைந்து மேலே ஏறினா, இப்போ யார் கடந்த இடத்துல கிடக்க போகிறா, எல்லாம் உங்கள் தலையெழுத்து ஒன்று. நம்மளே என்ன ஜெகத்குரு நிறைய இருக்குல்ல நாட்டில். ஆனால் அதுங்க சொல்கிறது தான் இவனுக்கு ஏற்கனவே தூக்கம் பயங்கரமாக கண்ணை சொக்கின்னு சொன்னாங்களா, அப்பாடா நிம்மதி அப்படின்னு இருக்கான். இருந்துட்டு போகிறான். நல்லது.
பக்தி நிஷ்டோபவ பக்தியா சர்வசித்தக இதெல்லாம் வேதம் சொல்லுது. இந்த வேதத்தோட அந்த வேதம் வீட்டில் இருக்கிற வேதம் ஜெகத்குரு வேதம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவன் வீக்காக இருக்கான், அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது மனம் வீக்காக இருந்தால் சாரி அறிவு இல்லை எல்லாம் வீக்காக இருந்ததுன்னா மனம் டாமினேட் பண்ணும். அது பின்னாடியே போக வேண்டியது தான். பக்தி சாத்தியம் ந கிச்ச எதுவுமே பக்தினால் முடியாது எதுவும் இல்லை. ஏவம் விதம் குரு சரி நீ இப்போ வெளில போன என்ன பண்ணிகிட்டு இருக்க நான் கேட்குறேன். அப்படியே பெருசாக கிழிச்சிட்டியா? தம்பி இதுதான் ஆதாரம், நல்லா புரிஞ்சு எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரங்களை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அன்றாட வாழ்க்கையை அப்படியே செய்து வா, அது மேன்மைப்படுத்தும், நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். நம்பிக்கை இருந்தால் வாழ போனேன், நம்பிக்கை இல்லைன்னா போ, ஓடி எங்கே போகிற, படுத்துக்கிட்டு தூங்க போகிற. அதில் நீ 1000 வருஷம் படுத்துட்டு தூங்கினாலும் ஒரு கழுதையும் உன்னை தட்டி எழுப்பாது, உன்னை போற்றி விடும். நீ விழிப்பு நிலைக்கு வந்து வச்சுக்க, என்ன பையன் விழிச்சுக்கிட்டான் கெட்டுடா போகிறான், போட்டு அமுக்க அவனை. இது மாதிரி நிறைய நடக்குது. நீ நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொம்பு முளைக்கும். இப்போ கோவிலில் இப்போ யாகம் ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சு யாகம் பண்ணாமல் இருக்கோம். சரி நம்ம எந்த கழுதையும் வந்து கேட்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது அதை பற்றி. இப்போ நம்ம கையில் எடுத்தோம் வச்சுங்களா, எல்லாருக்கும் என்னாச்சு 3 நாளைக்கு அப்புறமா ஆரம்பிச்சிட்டிங்களா, அவ்வளோதான். நடத்தாதன்னு சொல்கிறதுக்கு 98% இருக்குது. நடத்துப்பான்னு ஒருத்தவங்களே சொல்ல மாட்டான். 2% யாராவது தேவர்கள் வந்து சொன்னால் தான் உண்டு. மானுடம் சொல்லவே சொல்லாது. அவ்வளோ பிரம்மஞானம் அப்படி நிறைஞ்சிருக்கு. பாவம் கடுப்பேத்துறான் மயிலாடு. க்ளீனாக சொல்லிடுச்சு, பக்தினால் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ உன் பக்தி உண்மையில் இருந்தானே அர்த்தம். நான் உண்மை தான் இருக்கேன்னா அப்போ ஒழுங்காக இரு, கண்டினியூ பண்ணு. நாங்கள்லாம் 25 வருஷமாக க்யூவில் நிற்கிறோம்ல, நீனா இன்றைக்கி வந்து உடனே வேணுங்கிற. சரி நாங்கள் இருக்கிற மாதிரி கேட்டோமா? கேட்க மாட்டோம். நடக்கிறப்ப நடந்தே தீரும். அப்போ எதுக்கு பக்தி கொள்ளணுன்னா, நீ பக்தி கொண்டாலும் கொள்ளாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்பா. அது வேறு இது வேறு. இது மேன்மையை நிரந்தரமாக்குற விஷயங்க. இதெல்லாம் பலன் கருதாமல் நிஷ்காமிய கர்மா தான் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். நீ லாபம் நட்டதா வியாபாரம். இது நடந்து நீ இது பண்ணினா நான் அது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன். நான் 2-3 மாதமாக பண்ணிகிட்டே இருக்கேன், நீ பண்ணவே இல்லையா? அப்போ உனக்கு கிடையாது. நான் எளிமுறையை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணி அதனால் நிற்க போதானா? அது நிற்காது. உனக்கு கொடுத்த வாய்ப்பை விட்டுட்டு அடுத்த வந்துடுவான் அந்த இடத்துக்கு. ஏவம் விதம் இப்படி குரு உபதேசத்தினால அதுபடி கூறி காரியம் சர்வம் பரமதத்துவம் இதெல்லாம் செய்ய குரு சொன்னபடி செய்தால், குரு உபதேசப்படி செய்தால், குரு உபதேசம் காரியம் சர்வம் பரமதத்துவம் ரகசியம், பரமதத்துவ ரகசியத்தை புத்த அறிந்து சர்வம் சம்சயான் விதூய எல்லா சந்தேகங்களையும் விட்டு க்ஷிப்ரமேவ மோட்சம் சாத்தியமாதி வேகமாக விரைவாக மோட்சம் அவனை சந்திப்பான். மோட்சம் அவனை சந்திக்கும், இவன் முக்தி அடைவான். சாத்தியம் இது நிச்சித உறுதி. தத சிஷ்ய சமுத்தாய அதுக்கப்புறம் அவன் எழுந்து சமுத்தாய அந்த சிஷ்யன் எழுந்து குருவை பிரதட்சிணம் நமஸ்காரம் கிருத்வா உபதேசம்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக பக்தி கொஞ்சம் குறை வச்சுருந்தாரு. பக்தியை ஆரம்பத்தில் சொல்லாமல் கடைசியில் சொல்கிறாங்க பாருங்கள். பக்தி ஆரம்பத்தில் தானே சொல்லணும் அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் வரமாட்டான். அதனால் ஞானத்தை நல்லா பூர்ணமாக சொல்லிவிட்டு பக்தி தான் அதுக்கு ஆதாரம்னு சொல்கிறாரு க்ளீனாக. நீ பக்தனாக இருந்தாலும் உனக்கு உபதேசம் அவரே பண்ணுவார், அந்த மோட்சத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள்லாம் அவரே நீக்குவார்னு சொல்கிறார். அப்போ அவரே குருவாக வழிநடத்துவார்னு பரிபாலனம் செய்வார்னு சொல்லுது. இப்போ என்னாச்சு, இவர் இந்த சிஷ்யன் எழுந்து
அதை உறுதிப்படுத்திக்கிட்டான். குரு சொல்லிட்டாங்க, மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாரு, அதனால் உறுதிப்படுத்திக்கிட்டு சமுத்தாய எழுந்து பிரதட்சிண நமஸ்காரம் கிருத்வா நமஸ்காரம் செய்து வலம் வந்து நமஸ்காரம் செய்து குருபியோ குரு பூஜாம் குருவை பூஜித்து விதாய முறைப்படி செய்து குருவன் அனுக்ஞா கிரமேன குருவிட்ட அனுமதி பெற்று பக்தி நிஷ்டோ, இது வரைக்கும் பக்தனாகவே இல்லை, இப்போ தான் உண்மையான பக்தனாகிறான். பூத்வா ஆகினான். பக்த அதிசயன பக்குவ விஞ்ஞானம் பிராப்பிய, இந்த பக்தியினால் பக்குவம் அடைந்து ஞானம் முதிர்ந்து விஞ்ஞானம் பிராப்பிய ஒரு நுட்பமான அறிவை பெற்று தஸ்மாத் அனாயாசேன முயற்சி இல்லாமலேயே சிஷ்யன் சிப்ரமேவ சீக்கிரமாகவே மோக்ஷான் சிப்ரமேவ சீக்கிரமாகவே சாட்சாத் நாராயணோ பபுவே சாட்சாத் நாராயணனாகவே ஆகிறான் என்று உபனிஷத் சொல்லுகிறது. ததக புரோவாச்சம் பகவான் மகாவிஷ்ணு மீண்டும் ஒரு கேள்வி பகவான் யார் கேட்குறாரு அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து குரு வந்து சதுர்முகம் பிரம்மாவை பார்த்து கேட்குறார், அவலோக்கிய பார்த்து கேட்குறார், ஏ பிரம்மன், ஏ பிரம்மா, பரமாத்ம தத்துவம் ரகசியத்தை பரமாத்ம தத்துவ ரகசியத்தை சர்வம் கதிதம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். தத ஸ்மரண மாத்திரேன்னு மோக்ஷோ பவதி, அதை நீ நினைவுபடுத்தினா மனனம் பண்ண சொல்கிறார். ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மோக்ஷோ பவதி, முக்தனாகவே இருப்பாய். தது அனுஷ்டானேன்னு சர்வம் விதித்தம் பவதி, அனுஷ்டானம் பண்ணால் நிதித்தியாசனம் பண்ணால் நிரந்தரமாயிடும். யத் ஸ்வரூப ஞானேன, யார் தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிகிறானோ சர்வம் விதித்தம் எல்லாவற்றையும் அறிகிறான். சர்வம் விதித்தம் பவதி, எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான். யார் தனது ஸ்வரூபத்தை அறிகிறான், யார் ஒன்றை அறிகிறானோ எல்லாவற்றையும் அறிகிறான். யார் தனது ஸ்வரூபத்தை அறிகிறானோ எல்லாவற்றையும் அறிகிறான். தத் சர்வம் பரமரகசியம் கதமிதி, அது அறிகிறான். அவன் சகல ரகசியங்களையும் அறிகிறான், எல்லாவற்றையும் அறிகிறான். அது சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியங்களையும் அறிகிறான். இப்போ அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, குரு ந இதி, குரு யார்? குருன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, குரு யார்? குருக சாட்சாத் நாராயணக, குரு சாட்சாத் இறைவன். புருஷக, தர்மார்த்த காம மோட்சத்தை கடந்து சித்தி பெற்றவர். புருஷக, புருஷார்த்தம் செய்தவர். ஆதி நாராயணோ, அந்த குரு, அந்த ஆதி நாராயணனாக இருக்கக்கூடியவர். அகமேவ, நானே. மகாவிஷ்ணு தன்னையே குருவா பிரம்மாவுக்கு சொல்கிறார். இப்போ அவரே சொல்லிட்டார், நானே குருன்னு சொல்லிட்டார். ஆதி நாராயணோ அகமேவ, அந்த குரு ஆதி நாராயணன் நானே. தஸ்மான் மாமேக்கம் சரணம் பிரஜ, என்னையே சரணம் கொள்வாயாக, அடைக்கலம் புகுவாயாக. மது பக்தி நிஷ்டோ, என் மீது எனக்கு பக்தி செய்வாயாக, பக்த நிஷ்டோ பவ. மது உபாசனா குரு, என்னை உபாசனம் தியானிப்பாயாக. பூஜை செய்ய, தியானம் பண்ண, ஞானம் கேளு, மூணுமே செய்ய சொல்கிறாரு. நம்ம செய்கிறோம் மூணுத்தையும், தான் மகாயோகம். பக்தியும் யோகமும் ஞானம் தான் கிரியா யோகம், அதுதான் மகாயோகம். எதையும் நம்ம விடலை, எதையும் நம்ம புறக்கணிக்கலை. மூணுத்தினுமே டெய்லி லைவில் இருக்கும். மதி உபாசனா குரு, முதல்ல பக்த நிஷ்டோப, என்னுடைய பக்தனாகு, நிஷ்டனாகு. என்னுடைய உபாசனா செய், தியானம் செய், என்னையே நினச்சிக்கிடு. மாமேவ பிராப்பியசி, நானே தான் உன்னை அடைய வேண்டிய வஸ்து. மது அதிரக்தம் சர்வம் பாதித்தம், என்னை தவிர மற்றது பாதித்தம், தடை செய்யப்பட்டது, அவசியமில்லை. மது அதிரிக்தம் பாதித்தம், 2 வாட்டி சொல்கிறார். என்னை தவிர வேறு எதையும் நீ சென்றடைவ அவசியமில்லை. ந கிஞ்சித் அஸ்தி, வேறு எதுவும் இல்லை. நிரதிசயானந்த அத்வைத்தையோ அகமேவ, ஆனந்தமும் அத்வைதமும் நானே. ஆனந்தமும் அத்வைதமும் நானே. நிரதிசய ஆனந்த அத்வைத்தியோ அகமேவ. சர்வம் பரிபூர்ணம் அகமேவ, நீ இனிமேல் பூரணமாகிற அந்த பூரணம் அகமேவ, நானே.
சர்வாசிரியோ அகமேவ, எல்லா புகலிடமும் நான் எங்கே போனாலும் எங்கிட்ட தான் நீ வந்தாகணும். வாச்சாம கோச்சர, வாக்குக்கு புலப்பட மாட்டேன். நிராகாரம், வடிவமற்றவன். அவரே சொல்கிறார், பெருமாளே சொல்கிறார், நிராகாரம் எனக்கு வடிவம் கிடையாதுன்னு அவரே சொல்கிறார். பரபிரம்மஸ்வரூப்போ, பரபிரம்மஸ்வரூபம் நான். அகமேவ மது வயத்திரிக்தம் அணுமாத்திரம் நான் வித்தியத்தை, என்னை தவிர அணு அளவுக்கும் எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஏவம் மகாவிஷ்ணோஹோ, இப்படி மகாவிஷ்ணு பரமம் இமம் உபதேசம் லப்துவா பிதாமக, இப்படி மகாவிஷ்ணுக்கிட்ட எல்லா உபதேசங்களையும் பெற்று பிதாமக பரமானந்தம் பிராப, உள்ள நுழைஞ்சிட்டார். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகிடுது, தன்னை மறந்துட்டார், அதனால் ஆனந்தத்தில் இருக்கார். விஷ்ணோஹோ கராபி மர்சனேன, அவருடைய அறிவிப்பால், இந்த கோஷனால், இந்த உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் திவ்ய ஞானம் பிராப்பிய, திவ்யமான ஞானத்தை பெற்றார். பிதாமக தத சமுத்தாய, சிஷ்யனாக இருந்த அவன் எழுந்து, சமுத்தாய எழுந்து, பிரதட்சிணை நமஸ்காரம், மறுபடியும் ஒரு பிரதட்சிணை நமஸ்காரம். விதாய விவித உபச்சாரை, பலவிதமான உபச்சாரங்களை மகாவிஷ்ணுக்கு செய்து, பிரபூஜ்ய விசேஷமான பூஜை செய்து, பிராஞ்சலிம் பூர்த்வா, கைகூப்பி அஞ்சலி, கைகூப்பி வினயேனோ உபசம்ய, அவர் ரொம்ப பணிவோட, ரொம்ப சங்கம்ய அவரோட கலக்கிறார். பகவான் பக்தி நிஷ்டோ மே பிரயச்ச, எனக்கு என்னை பக்தி நிஷ்டனாக மாற்றுவாயாக, எனக்கு பக்தியை கொடுப்பாயாக. பக்தி நிஷ்டோ மே பிரயச்ச துவ பின்னம் மா பரிபாலயம் கிருபாலய துவத் அபின்னம், உன்னை நீ என்னை விடாம, அபின்னமா மாம் என்னை விடாது பரிபாலன் செய்வாயாக, வழிநடத்துவாயாக. ததேவ சாது சாத்வதி, இப்போ தான் அவன் சாதுவாகிறான். அகங்காரத்தை விட்டுட்டு பிரம்மஞானம் இருந்தால் அவன் சாது. அகங்காரத்தை விட்டாச்சு, இந்த மூணுத்தையும் கனெக்ஷனில் இருக்கான், அமைதியாக இருக்கான். அகங்காரத்தை விட்டாச்சு, ஒரே வார்த்தை, அகங்காரத்தை விட்டாச்சு. பக்தியில் போனாலும், யோகத்தில் போனாலும், ஞானத்தில் போனாலும் அகங்காரம் விடணும். அகங்காரம் விடலைன்னு சொன்னால் அகங்காரத்தை விட வைக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. உன்னுடைய துவம்சம் பண்ணுறதுக்கு சொல்கிறத கேட்குறியா இல்லையா? வேலைக்கார அப்பையில் வேலை செய்கிறா போடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது, செய்து. இது யாருக்கும் தெரியல, சூட்சுமம். ஒரு இடத்துல ஒரு வீரத்தெல்லாம் காட்டுவார், ஒரு இடத்துல பொட்டி போகும்போது இருப்பார். கொத்தவே கொத்தாது, பல்லே இருக்காது. பல்ல நாளையும் பிடிங்காச்சு. 2 தானே பிடுங்கணும், பரவாயில்ல 2 எக்ஸ்ட்ரா பிடிங்கிற, நீ ரொம்ப ஓவராக ஆடுற. அப்புறம் எங்கே அது ஆடுறது? நீ சுருண்டு தான் கிடக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஏதாவது நிதிரையில் தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ததேவ சாது சாது, இப்போ சாதுவாயிடு. சாதுவானார். சாது பிரசம்சா பூர்வக் மகாவிஷ்ணு, அந்த அவரை, இந்த சிஷ்யன் இப்போ சாதுவாயிட்டான். சாதுவானதுனால மகாவிஷ்ணு பிரசம்சா பண்ணுறார், புகழ்கிறார். பிரவாச்ச மது உபாசக, என்னுடைய உபாசகன் சர்வோத்கிருஷ்ட மேலானவன், சபவதி ஆகிறான். என்னுடைய உபாசகன் உத்கிருஷ்ட மேலானவன் சொல்கிறார். சது உபாசனம் யா சர்வமங்களானி, என்ன மது உபாசனம், என்ன உபாசனம் செய்தால் சர்வமங்களானி பவந்தி. பெருமாள் பக்தர்லாம் பாருங்கள், சர்வமங்கலத்தோடு தான் இருப்பான். என்ன காரணம்? புத்தி தத்துவம் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். உத்கிருஷ்டன் தன்னை மேலா, இவர் சொல்லிட்டாரா என்னுடைய பக்தர்கள்லாம் மேலானவர்கள்னு, அதனால் ரொம்ப மேலாக இருக்காங்க. மது உபாசனம் யா சர்வமங்களானி பவந்தி, என்னை உபாசனிக்கிறதுனால உனக்கு மங்களங்கள், எல்லா மங்களமும் கிடைக்கும். மது உபாசனையா சர்வம் ஜெயதி, எல்லாத்தையும் வெற்றி கொள்ளலாம். மது உபாசக சர்வ வந்தியோ பவதி, எல்லாராலும் வணங்கப்படுவான். என்னுடைய உபாசகன் எல்லாராலும் வணங்கப்படுவான். மது உபாசக சியாசாத்தியம் ந கிஞ்சித், அவனால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை.
சர்வவன் பந்தாக பிரவனஷ்யத்தி, அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, எல்லா தடையும் எரிந்து போகின்றன. நஷ்யந்தி பிரவினஷ்யந்தி, நன்றாக எரிந்து போகின்றன. சத் விருத்திமிவ சர்வேம் தேவாஸ்தாம் சர்வேந்த, இந்த நல்லெண்ணங்கள் பரவி சத்விருத்தி நன்றாக பரவி அவனை மகாசிரேயம்சி, ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ வைக்கிறது. சேவந்தே, அவனை வணங்க வைக்கிறது. ஆமாம், இந்த நிலையெல்லாம் தொட எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, செவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இறைவனை பார்க்குற மாதிரி நம்மளையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையாக இருந்தால் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சேவந்தி மது உபாசக ஸ்மாந்த் அரதிசய அத்வைத பரமானந்த, என்னுடைய உபாசகன் அத்வைத பரமானந்தத்தை ஏராளமாக பெற்று, மரியாதையை பெற்று, பிரம்மானந்தத்தை பெற்று, பரபிரம்ம பவதி, பரபிரம்மனாகவே ஆகிறான். ஸ்தூலத்தை கடந்து, சூக்ஷ்மத்தை கடந்து, காரணத்தை கடந்து சொரூபத்துக்கு போயாச்சு. பரபிரமமாக இருக்கு. நாராயணன் இல்லை, பரபிரம்மன்னு நாராயணனே சொல்கிறார். யோவை முமுட்சரேன அனேன மார்க்கேன சம்யக் ஆச்சரதி, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஆச்சரம் செய்வார்களோ ச பரமானந்த லட்சணம், அவர்கள் பரமானந்த லட்சணத்தை பெறுகிறார்கள். பரபிரம்ம பவதி, பரபிரமமாகிறார்கள். எஸ்து பரமதத்துவ ரகசிய அர்த்தவன மகாநாராயண உபநிஷத் அதீத்தே, யார் இந்த பிரம்ம ரகசியத்தை தரக்கூடிய, அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மகாநாராயண உபனிஷத்தை அதீத்தே, கற்றவர்கள், கேட்டவர்கள், அறிந்தவர்கள், சர்வேபிய பாப்பேபிய, அவன் சகல பாவங்களிலும், எல்லா பாவங்களிலிருந்தும் முக்தி பவதி, விடுபடுகிறான். இதெல்லாம் விசேஷம். பெருமாளே சொல்கிறார், பொய் சொல்வாரா? அதனால் எத்தனை நம்ம எல்லாருமே நம்மளை பாவின்னு நினச்சது உண்டு. சில நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்யலாம். அவனுக்கெல்லாம் இந்த உபநிஷத்து கேட்டதனுடைய பலனை பெருமாளே சொல்கிறார். எஸ்து பரமதத்துவ ரகசிய அத்தர்வன மகாநாராயண உபநிஷத், யார் இந்த பரமதத்துவத்தை சொல்லக்கூடிய அத்தர்வன உபநிஷத்தாக இருக்கக்கூடிய மகாநாராயண உபநிஷத்தை அதீத்தே, கேட்டவன், அறிந்தவன், சர்வேபிய பாப்பேபியோ முக்த, எல்லா பாபங்களிலிருந்தும் முக்தோ பவதி, விடுபடுகிறான். ஞான அஞான கிருத்தேபிய பாதகம், தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், அந்த ஞான அஞ்ஞான கிருத்தேபியம், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாதகங்களை எல்லாத்தையும், பாதகங்கள்லாம் பஞ்சமா பாதகமாக இருந்தாலும் முக்தோ பவதி, முக்தனாகிறான். இதெல்லாம் நம்மகிட்ட உள்ள இந்த சித்தத்தை சுத்தி பண்ணுறாரு. செஞ்ச பாவம் கர்ம, அந்த என்னது கர்மநாசத்தை பண்ணுறாரு, பாபநாசத்தை பண்ணுறாரு, 2 நாசத்தை பண்ணுறாரு இப்போ சுவாமி. பாதக முக்தோ பவதி, மகாபாதகேபிய, மகாபாதகம் செய்திருந்தாலும் பூத்தோ பவதி, அவன் புனிதமாகிறான். இந்த உபநிஷத்தினுடைய சிறப்பு. ரகசிய கிருத்தம், பிரகாச கிருத்தம், மறைஞ்சு செய்கிறதோ நேரடியாக செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தாலும், சிறுகாலாத்தியந்த கிருத்தபியோ, நீண்ட காலமாக செய்த பாவமாக இருந்தாலும், சர்வேபியக, எல்லாம் பாப்பேபிய, எல்லா பாபத்திலிருந்தோ முக்தோ பவதி, முக்தனாகிறான். சகல லோகான் ஜெயத்தி, அவன் சகல லோகங்களையும், சண்டையிடமெல்லாம் சிறப்பு, சகல லோகத்தையும் வெற்றி அடைகிறான். சகல மந்திர ஜபநிஷ்டோ பவதி, அவன் மந்திரத்தை தொட்டான், எதை தொட்டாலும் நிஷ்டை அவனுக்கு கைகூடும். ஜபநிஷ்டோ பவதி. சகல வேதாந்த ரகசிய அதிகத்தை, அவன் சகல வேதாந்த ரகசியங்களையும் பரமார்த்த ஞானியாகிறான். பரமார்த்தத்தை அறிகிறான். சகல வேதாந்தத்தினுடைய பிரம்ம ரகசியத்தை அறிகிறான். ஞோபவதி. சகல சகல போக புக் பவதி, சம்சார போகங்கள் ஏதாவது விரும்பினா கூட அதையும் அவன் அடைகிறான். சகல போக புக், இவரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ இவர் தான் பெருமாளே, என்னது இதுதான் ஸ்தூல புக்கு. அதுபோல் போக புக்கு பவதி. சகல யோக வித்தாகிறான்.
யோகவித்தும் ஆகிறான். சகல ஜகத்த பரிபாலகோ பவதி, எல்லா ஜகத்தையும் பரிபாலனம் செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறான், இரையாட்சி செய்யக்கூடிய ஆற்றமை வல்லமை பெறுகிறான். ஸோ அத்வைத பரமானந்த லக்ஷணபர் பிரம்மபவதி, அத்வைதமாகி அத்வைத லட்சணங்களை பெற்ற பிரம்மமாகிறான். இதம் பரமதத்துவ ரகசியம் ந வாட்சியம் குருபக்தி விகாய, இந்த பிரம்ம ரகசியத்தை ந வாட்சியம் குருபக்தி விகினாய, குருபக்தி இல்லாதவனுக்கு, குரு சிஷ்யன் சொல்லல, குரு பக்தி இல்லாதவனுக்கு, விகினாய இல்லாதவனுக்கு இந்த பரமதத்துவத்தை சொல்லாதீர்கள், ந வாட்சியம் கூறாதீர்கள். ந ஆஸ்ரு சேவை வாட்சியம், யார் சுசுருசா செய்ய சேவை குரு சேவை செய்யாதவனுக்கு சொல்லாத. தப்போவிகினாய தவம் செய்கிறவனுக்கு, தவம் செய்யறதுக்கு செய்யாதவனுக்கு சொல்லாத. நாசிகாய சொல்லாத. ந தாம்பிகாய, முக்கியமான வாக்கியம், அதாவது சிஷ்யன் மாதிரி நடிக்கிறது, பக்தன் மாதிரி நடிக்கிறது. சொல்கிறாரு யார்? மாணிக்க வாசகம். அவ்வளோ பெரிய பக்திமான், உலகமே கொண்டாடக்கூடிய பக்திமான் அழுது புறம்புறாரு, என்னை சிஷ்யனை விட்டுட்டியேன்னு. அவர் சொல்கிறார், நான் உண்மையான பக்தன் கிடையாது, நடிக்கிறவங்ககிட்ட பக்தன் மாதிரி. அது மாதிரிலாம் இல்லாமன்னா தாம்பிக்காய, போலித்தனம் வேண்டாம், ஹைப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க. அந்த போலித்தனத்தை விட்டவனுக்கு போலித்தனம் உள்ளவனுக்கு சொல்லாத. மத பக்தி விகினாய, என் மீது பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத. மாஷாங்கிதம் மாட்சியாரியாங்கிதம், பொறாமை உள்ளவனுக்கு சொல்லாத. நாவாச்சியம் அசூயம் தீய நடத்தை உள்ளவனுக்கு சொல்லாத. கிருத்தக்னாய, நன்றி கெட்டவனுக்கு சொல்லாத. இத பரம ரகசியம். பக்தி சேவ இதம் சியாதி, பக்தியுடன் இருக்கிறவன் கேட்பவன் மது பக்தனிஷ்டோ, என்னுடைய பக்தனாகிறான், பக்தனிஷ்டனே ஆகிறான். பூத்வா மாமேவ பிராப்தியசி, என்னுடைய பக்தனாகி என்னையே அடைகிறான். ஆவையோ இமம் சம்பாத மத்தியேஷ்யதி ச நரோ பிரம்மனிஷ்ட, யார் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருந்த இந்த சம்பாதத்தை சிரவணம் செய்தார்களோ பிரம்மனிஷ்டோ பவதி, ஆவார்கள். ஸ்ரத்தாவான் அசுயு, ஸ்ரத்தாவான் நம்பிக்கையுடையவர்களாக. சுரணையாத்து படத்தி, இதை கேட்டாலும் படித்தாலும் இமம் சம்பாதமாவையோ, நம்ம சம்பாதத்தை நம்ம கான்வர்சேஷனை கேட்டாலோ ச புருஷோ, அவன் புருஷனாகிறான். மத் சாயுஜ்யம், என்னை சேர்கிறான், சாயுஜ்ய நிலையை அடைகிறான். தத்தோ மகாவிஷ்ணுகோ, என்று மகாவிஷ்ணு கூறி திரோதையே மறைந்தார். ததோ பிரம்ம ஸ்வஸ்தானம் ஜெகமேத்யு, அது பிரம்மா தனது ஸ்வஸ்தானத்தை சத்தியலோகத்துக்கு புறப்பட்டார் என்று இது உபனிஷத் என்று உபனிஷத் கூறுகிறது. அரிய கருத்துக்களை எல்லாம் இறுதியில் வச்சுட்டார். இறுதி சாப்டரில் 8வது சாப்டரில் வச்சுட்டார். 8 சாப்டரு, 161 மந்திரம் மொத்தம். இடையில் 1-2 நம்பர் விட்டு போனது, இன்றைக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா 161 மந்திரம் வருது. இது என்னன்னா நிறைய பாவ விமோச்சனத்துக்கான வழி பிறந்திருக்கு. எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம், பெருமாளுடைய ஆசீர்வாதம். இதில் இதோட இந்த உபநிஷத்து பூர்த்தி ஆகிறது. நம்மளுடைய பிரம்மஞானத்தில் 100 படிக்கட்டு தான் அடியேன்னு பார்க்குறேன். இது 101வது படிக்கட்டு. அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கோம். தெரியாத பல சூக்ஷ்மங்கள்லாம் இந்த உபநிஷத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த உபநிஷத்தை எழுதி எத்தனை கோடி வருஷங்கள் ஆச்சோ உங்கள் காதுக்கு வந்திருக்கு, உங்கள் ஆத்மா அதை விரும்பி அதை தேடி வந்திருக்கு. இங்கேருந்து முருகப்பெருமான் நம் உடம்பை, வாயை பயன்படுத்தி, மனதை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் உபதேசம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரார். இந்த பிரம்மஞானம் வஞ்சிக்கப்பட்ட இனமாக இந்த தமிழினத்தை அடியேன் பார்க்குறேன். தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். அவர்களுக்கு பிரம்மஞானம் என்ற சூக்ஷ்மம் இருந்தால் அவர்கள் உலகை வெல்வார்கள், இரையாட்சி செய்வார்கள். இந்த அத்தனை உபநிஷத்தும் இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் தெரிந்த எல்லாருக்கும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும், எந்த மொழி தாய்மொழி இருந்தாலும் பரவாயில்ல,
நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? உனக்கு முக்தி கிடைக்கணுங்கிற இன்டென்ஷனோடு பேசுகிறேன், உண்மையான இன்டென்ஷனோடு பேசுகிறேன். எதுக்கு முருகனை வழிபடுறவன் முருகன் ஃபோட்டோ பார்த்து தானே உள்ளே வந்தீங்க. அப்போ சோட போகக்கூடாது. பக்தனாக இருக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. பக்தனாக இருக்கிறவன் துக்கமோ கலக்கமோ தரித்திரமோ இருக்கக்கூடாது. பக்தனாக இருக்கிறவன் மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். அதுக்கு இந்த பிரம்ம ரகசியம் 100% வேலை செய்யும். எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்குது. எல்லாம் இது உங்களை நான் கூட நம்பிக்கை பற்றி பேசுகிறேன், அது நம்ப சொல்லலை. அது நீ சிந்திச்சு பாருன்னு தான் சொல்லுது. விசாரம் பண்ணு, குருவோட சேர்ந்து பயணம் செய்ய, அவரோட விசாரம் செய்து அவருடைய மெய்ப்பொருளை உணர்த்துவதை நன்றாக கேட்பாயாகன்னு தான் சொல்லுது. அது அப்படி அரிய கருத்துக்கள் 108 உபநிஷத்துமே. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒவ்வொரு உபநிஷத்தை முடிக்கும் போதும் என்னுடைய அக்கௌண்ட்டில் 1000 கோடி கிரெடிட் ஆகுது. அது எங்கே ஆகுது எப்படி ஆகுதோ ஆகிறதா எனக்கு ஃபீல் ஆகிறது, மெசேஜ் எனக்கு வருது வச்சுங்களேன். அந்த பரபிரம்மத்தினுடைய பேங்க்கில் இருந்து. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அவ்வளவு நிறைவு சொல்கிறேன். வேறு எப்படி உங்களுக்கு அளவிட்டா உங்களுக்கு புரிகிற பாஷையில் பணத்தை சொன்னால் தான் புரியும். தன்னையே கொடுத்தவரே இது பணம் காசுலாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? அதனால் பக்தியில் உண்மையாக இருந்தால், அது குரு பக்தியாக இருக்கட்டும், இறை பக்தியாக இருக்கட்டும், எஜமான பக்தியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போய் பகுத்தறிவுலாம் பார்க்க முடியாத இடங்க அதெல்லாம். இறைவன்கிட்ட போய் என்னங்க, அம்மா அப்பா கிட்ட போய் என்ன பகுத்தறிவு, குருக்கிட்ட என்ன பகுத்தறிவு? மாதா பிதா குரு. உங்களுக்கு தெரியாமலே உங்களை வாழ வைப்பவர்கள், உங்களுக்கு தெரியாது. அவங்க போனதுக்கப்புறம் போட்டாக்கு ஊதுவத்தி ஏற்றுவீங்க, அறியாமை. இருக்கும்போது கொண்டாடுங்கள். ஒவ்வொரு இன்ச்சும் சுவைத்தை ரசித்து பயணம் செய்யுங்க அவங்க கூட. அவங்க முகத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் பார்த்து ரசிங்க. அடியெல்லாம் டிவோட்டியோ யாராவது எனக்கு நன்றி சொல்ல யாராவது ஒருத்தவங்க டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னெல்லாம் ஒருத்தவங்க வருவாங்க, இப்போ நிறைய பேர் வராங்க. அந்த அவங்க கண்ணில் நன்றியை பார்க்கும்போது எனக்கு பேரானந்தம் 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 பிரம்மானந்தம்னே சொல்லலாம். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எஸ்பெஷலி எல்லாத்துக்கும் காரணம் இந்த உபநிஷத்து தான். இந்த உபநிஷத்து இவ்வளோ மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து பயணிக்கணும். அடுத்த ரவுண்டு தத்துவமசி உங்களுடைய அரைகுறை சந்தேகங்கள் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக க்ளீனாக சொரூபத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். மாற்றுக்கிறதே இல்லை. அதான் சொன்னேனே, என்னுடைய சிஷ்யர்களை 1 வருஷம் ஃபாலோ பண்ணானே அவனுக்கு முக்தி நிச்சயம். முக்திலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், அடியேன்னு சொல்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். முக்தி அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. இறைபக்தியும் குரு பக்தியும் இருந்தால் முக்தி பெரிய விஷயம் அல்ல. அதை வழி நடத்துறதுக்கும் உங்களுக்கு வரைமுறைப்படுத்துறதுக்கும் 12 ஆண்டுகளுக்குள்ளே அதை செய்து காட்டுறதுக்கும் 12 ஆண்டுகளுக்குள்ளேயே அதை செய்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய குவிஞ்சு கிடக்கிறது. எல்லாத்தையும் ஒரு அகண்ட பார்வை இப்போ பார்த்து முடிக்கிறப்ப அந்த ஆழமான பார்வை கதவு திறக்கும். ஒன்று ஒன்றா செய்து தான் கடந்து வரணும். ஒன்றும் அவசரம் இல்லை, விவேகமாக போகலாம். எந்த செகண்டு வேணாலும் இறைவன் கதவை திறக்கிறாரு, திறந்துட்டு தான் இருக்கார். அப்படிலாம் சொல்லி இந்த உபநிஷத்தை பேசக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்த இறைவனுக்கும், அவரே குருவாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய முருகப்பெருமானுடைய கருணையை என்னன்னு சொல்லுது. எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் அவருக்கு தொண்டு செய்யணுங்கிற வரத்தை கேட்டு உங்களுடைய விருப்பங்களெல்லாம் அபீஷ்ட சித்தியாகட்டும்னு பிரார்த்தனை செய்து ரொம்ப எளிமையாக பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகன்.